ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முருங்கை. இது வந்து நான் கொம்பு மூலம் தான் வளர்த்தேன். பட் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ட்ரை பண்ணுறோங்க. விதை மூலம் பாருங்கள், ஒவ்வொரு பாட்லேயும் வந்து 2 விதை போட்டு நல்லாவே வளருதுங்க. விதை மூலம் வளர்க்குற முருங்கை எந்த அளவுக்கு காய்க்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வளர்க்குறோம், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு காய் வரலைனாலும் கீரைக்கு நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ நான் 2 பாட்டில் வளர்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி விதை நான் ஆல்ரெடி போட்டு எப்படி வளர்த்தேன்னு உங்களுக்கு காமிச்சு. இது வந்து ஆடிப்படுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் லேட்டாக தான் போட்டு நல்லாவே வளருது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நம்மளுக்கு 1 இயர் ஆகுதுங்க இந்த லெமன் வச்சு. இன்னும் எனக்கு காய் வந்து நான் அறுவடை பண்ணலை, பிஞ்சு வர்றது முழுகிறது மாதிரி தான் இருக்குது. எப்படியாவது மழையை காற்று ஏதோ ஒன்றில் விழுந்தது. இது பாருங்கள் ரொம்ப பெருசாகவே வருதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுக்கு வந்து மாடி தோட்டத்தில் லெமன் காய்க்குதுங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு காய் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. ஒரு காய் மட்டும் நல்லா பெருசாக வருதுங்க, நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. மாடி தோட்டத்தில் நான் எல்லா ஃப்ரூட்டுமே வளர்க்குறேன், காய்கறி செடி எல்லாமே நான் வளர்க்குறேங்க. எல்லாமே ஹெல்த்தியாக தாங்க வளருது. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த தடவை தாங்க எனக்கு லெமன் வந்து கொஞ்சம் பெருசாக வந்திருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றது